Good evening, sir. Good evening, sir. Good evening. நோம்பு திறந்துட்டீங்களா? நோம்பு பிடிக்கிறேன். Sir, homework செஞ்சிட்டோம். Evening, sir. என்ன நோம்பு கொடுத்தேன் உங்களுக்கு? 10 வினாக்களுக்கு விட எழுத சொல்லிட்டீங்க சார். சரி, ஓகே. நோம்பு பிடிச்சாக்கள் நோம்பு விட்டுறீங்களா? திறந்துட்டீங்களா? நோம்பு திறந்தாச்சா? யாரும் இல்லையா நோம்புல? இல்ல சார், நாங்க இருந்தோம் நோம்பு எடுக்கலாம். இருக்கிறாங்களே நோம்பு பிடிக்கிற பிள்ளைகள். யாரும் இல்லையா? சார், நாங்க கிறிஸ்தவம் சார். ஓ, நீங்க கிறிஸ்தவம் இல்லையா? இல்ல இஸ்லாமியர்கள் இருப்பாங்களே நம்மளுக்கு. ஓகே, பாப்பா இன்னும் காணல. அந்த இருக்காங்க ஹாஃபிக் அஹமட், அவர் இருக்கிறார். அவர் நோம்பு திறந்துட்டு வந்திருக்கிறார். ஓகே பிள்ளை, நாங்க இப்ப படிப்போம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் டைம் மாறி இருக்குது. இந்த நோம்பு காலத்துல டைம் மாறி இருக்குது. அடுத்தது 7 மணி நினைக்கிறேன், 8 மணி 8:15 நம்ம கிளாஸ் முடியும் போல. அப்படி டைம் ஒன்று தான் இருக்குது. அதுக்குள்ள நாங்க படிச்சுக்கொள்வோம். கடைசியா உங்களுக்கு கேள்வி கொடுத்திருந்தேன் இல்லையா? செஞ்சிட்டீங்களா? என்னென்ன கேள்வி இருக்குதா? கொடுத்த கேள்விகளை சொல்லுங்க. ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த சிம்பன்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டமைக்கான காரணங்கள் எவை? கடுங்குளிருக்கு முகம் கொடுக்கப்பட்டமையாகும். உணவு பற்றாக்குறையினால் பழக்கமில்லாத உணவு மாற்றம், உடல் மாற்றம் என்பனவையாகும். சரி, வேற? அவ்வாறு ஏற்பட்ட மாற்றங்கள் எவை? சொல்லுங்க. உடல் மாற்றம், உணவு மாற்றம், 2 கால்களால் நடக்கும் மாற்றம். என்னன்னு சொல்லணும்? அது உடல் மாற்றம் சொன்னால் உடல் ஏற்பட்ட மாற்றங்கள், அதாவது தாடைகள் மாறியது, பெரிய பற்கள் வந்தது, கடினமான உணவுகள் பெருசாக்க முடியுமா? பெருசாக்கலாம் பிள்ளைகள். ரைட், இது நாங்க படிச்சே தானே. ரைட், அடுத்த கேள்வி என்ன? மானிட பரிணாமம் என்றால் என்ன? சொல்லுங்க. குரங்கிலிருந்து மனிதன் தோற்றம் பெற்றான். இது மானிட பரிணாமம் எனப்படும். வேற? அடுத்த கேள்வி. வட்டமான கற்களினை எவ்வாறு மனிதன் பயன்படுத்தினான்? எவ்வாறு? வட்டமான கற்களை கொண்டு விதைகளை இடித்து உணவாக உட்கொண்டான். வேற? கூர்மையான கல்லாயுதம் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது? இல்ல, இந்த வட்டமான கற்களை கொண்டு வேற செஞ்ச வேலை உண்டு. உணவை அரைத்து உடைத்து சாப்பிட்டது மட்டுமில்ல, கூர்மையான கல்லாயுதம் செய்ததும் இந்த வட்டமான கற்களை கொண்டு அடித்து உடைத்து தான் என்ன செய்யறாங்க, கூர்மையான கல்லாயுதங்கள் செஞ்சாங்க. அதையும் சொல்லணும். வேற? கூர்மையான கல்லாயுதம் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது? கல்லொன்றால் மற்றொரு கல்லை அடித்து அதன் ஒரு பகுதியை அகற்றி கூர்மையான கல்லாயுதம் தயாரிக்கப்பட்டது. ஓகே. வேற? அடுத்த கேள்வி. நெருப்பினால் பெற்ற நன்மைகள் எவை? என்ன நன்மை? உணவுகளை சுட்டு உண்ணல், குளிர்காய நெருப்பை பயன்படுத்தல். ரைட். மிருகங்களிடம் தங்களை பாதுகாத்துக் கொள்ளல். ஓகே, மிருகங்களிடம் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் நெருப்பை பயன்படுத்தினாங்க. ரைட். வேற? அடுத்த கேள்வி. ஆதி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றும் நாம் பயன்படுத்துபவை எவை? நெருப்பும் அதன் பயன்களும், உணவு சமைத்தல், வீடு அமைத்தல்.
ரைட். ஆயுதங்கள் செய்தல், அதையும் அவங்ககிட்ட நாங்க கற்றுக்கிறோம். ரைட். வேற மானிட பரம்பரையின் வளர்ச்சி கட்டங்கள் 5 எவை? ம் ஒஸ்ட்ரோலோபிதிகஸ், ஹோமோ ஹெபிலஸ், ஹோமோ இரெக்டஸ், ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ், ஹோமோ சேப்பியன்ஸ். ம் ரைட். ஆரம்ப மனிதனின் விருத்தி போக்கின் 2 முக்கியமான அம்சங்கள் எவை? மூளை படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது, இரு கால்களில் நடக்கும் திறன் ஏற்பட்டவை. ஓகே, சரியா? 10 கடைசி கேள்வி. கேள்வி, ம் ஹோமோ சேப்பிய மனிதனால் அறிமுகம் செய்யப்பட்ட விடயங்கள் எவை? மொழி, ஆடல், பாடல், ஓவியம். ஓவியம் வரைதல் இல்லையா? சரி பிள்ளைகள், இப்ப 10 கேள்வி அன்றைக்குள்ளதுக்கு விட எழுதியிருக்கிறாங்க. யா கிருத்திஷா எழுதியிருக்கிறாங்க. மிச்சாக்கள் எல்லாரும் எழுதியிருக்கிறீங்களா விடை? எல்லாரும் எல்லாரும் விடை எழுதியிருக்கணும். எல்லாரும் விடை எழுதியிருக்கிறாங்களான்னு சொல்லி வீட்டுல உங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க அதை பார்க்கணும். பாருங்க உங்க எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. எழுத்து சரியா இருக்கான்னு பாருங்க. எழுத்து வடிவா இருக்கான்னு பாருங்க. எழுத்து பிழை இல்லாம இருக்கான்னு பாருங்க. உருப்பமே எழுதியிருக்காங்களான்னு பாருங்க. இது பேர் திருத்திக் கொள்ளணும். கிரேட் 6ல 5ல எழுதியிருப்பாங்க, அழகா எழுதியிருப்பாங்க. 5ல ஒரு டீச்சர்கிட்டயே பிள்ளைகள் இருக்கிறனால எல்லாம் கண்காணிப்பா இருந்திருப்பாங்க. கிரேட் 6க்கு வந்ததுக்கு பிறகு வேற வேற பாடங்கள், வேற வேற டீச்சர்ஸ், அப்ப அவங்களோட சிலரம் எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கான நேரங்கள் இல்லாம இருக்கும். அப்ப நீங்க வீட்டுல அதுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க எழுதுனாங்கன்னா ஓகே, எழுத வாசிக்கிறதுக்கு சரியா தெரிஞ்சா அந்த பிள்ளைகள் படிக்கும். அப்ப இல்ல எழுத்துக்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது புத்தகத்தை வாசிக்க வைங்க. புத்தகம் பெரும்பாலும் நீங்க இந்த புக்க குரூப்ல போட்டுடுங்க சார், ஏன்னா கேள்வி எழுத கஷ்டமா இருக்குது. குரூப்ல புக் போட்டுருந்தேன். கிரேட் 6 புத்தகம் லாஸ்ட் வீக். வரவில்லை. ரைட், நான் இன்னைக்கு என்னோட போடுறேன். எனக்கு போட்ட ஞாபகம் தான் இருக்குது. கிரேட் 6ம் 9ம் போட்ட ஞாபகம் இருக்குது. ரைட், என்னோட போடுறேன். புக்ஸ் கொடுக்காத ஆக்கள் பிரச்சனை இல்லையா? ரைட். இன்னும் புக் கொடுக்காம இருக்கிறாங்க, ஏன்னு தான் தெரியல. இந்த மொடியூல் மாறினால சில புக்ஸ் மிஸ் ஆச்சு, புது புத்தகம் வரல. ஆனா பழைய புத்தகங்களை சேர்த்து கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் பாருங்க பழைய புத்தகங்கள். உங்களோட வீட்டுக்கிட்ட பக்கத்துல பாடசாலையில இருக்க நண்பர்கள்ட்ட கேட்டு வாங்க, பாருங்க. சரி, அப்ப நாங்க இந்த லாஸ்ட் வீக் வராத பிள்ளைகள் இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் வராதவங்க இந்த ஒரு நாள் கிளாஸை மிஸ் பண்ணா கூட பிரச்சனை இருக்குதுன்னு நாங்க நிறைய விஷயம் படிச்சிடுறோம். நாங்க கடந்த வாரம் படிச்ச விடயம் என்னன்னா, சிம்பஞ்சி குரங்குல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய மாற்றம் எப்படி, அந்த மனிதன் உருவான ஆதி ஹோமோசேப்பியன்ஸ் எப்படி உருவாகினான் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க அன்றைக்கு படிச்சோம். சிம்பஞ்சிகள்ல இருந்து ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்த சிம்பஞ்சிகள்ல ஒரு பகுதி அங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்று அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, அடுத்தடுத்த கட்டமாக மாறி கடைசியாக ஹோமோசேப்பியன்ஸ் என்ற நிலையை அடைகின்றது. எங்களுடைய இனம் ஹோமோசேப்பியன்ஸ், ஆதி ஹோமோசேப்பியன்ஸ். அப்ப இவங்க எப்படி மாறி இருக்காங்க, படிப்படியாக எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிறதுதான் அதனுடைய விளக்கமாக இருந்தது. அவங்க எப்படி படிப்படியாக மாறினாங்க? கல்லாயுதம் கண்டுபிடிச்சாங்க, நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, வீடு கட்டுனாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 கால நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே வந்து என்ன செய்யறாங்க, அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்க. அவங்க ஆதி ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற ஒரு பூரணமான மனிதனாக மாறினாங்க. அப்ப இந்த மாற்றம் காலகட்டங்கள் தான் நாங்க லாஸ்ட் வீக் முழுமையா படிச்சிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்த மாற்றங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க எல்லாம் படிச்சு முடிச்சோம். ரைட். அதுல அந்த விடயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு யாரும் இருக்கிறீங்களா? நீ ரெடியா வந்தீங்களா? நான் விளங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் வந்தீங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களா? வெரோனிகா. வெரோனிகாவா? கிருத்திகா, கிருத்திஷாவா விளங்கப்படுத்த போறீங்க? வெரோனிகாவா? படிச்சது தானே சார் சொல்லணும். ஓ ரைட், சொல்லுங்க. யாருனாலும் சொல்லலாம், உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இன்னைக்கு புதிதாக வந்தவங்களுக்காக, லாஸ்ட் வீக் வராத பிள்ளைகளுக்காக அது மேலோட்டமா சொல்லுங்க பாப்போம். கிருத்திஷா,
என்ன ரெடி இல்லையா? ஓகே. சரி சரி சொல்லுங்க பகுவிகா. போன கிளாஸ் படிச்சதுனே சார். ஓ ஓ ஆதி மனிதன்ட வளர்ச்சி கட்டம் பத்தி படிச்சேன். அதாவது அவர்கிட்ட இருந்த ஆற்றல் வகைகளை நாங்க படிச்சுட்டு வந்தோம். நிர்மாணிக்கிற ஆற்றல், அதாவது தொழில்நுட்பம் பத்தி படிச்சோம். கருத்து பரிமாற்றம் செய்யும் ஆற்றல் இருக்குது, அதாவது மொழி, ஆடல் பாடல் கலை சம்பந்தமா இருந்தது. அதே போல பனியுக காலத்துல நடந்த அந்த மிக குளிர்ச்சியான காலத்துல ஆப்பிரிக்காவில வாழ்ந்த சிம்பன்சில ஒரு பிரிவு வித்தியாசமான வாழ்ந்தது எப்படின்றத பார்த்தோம். அது கடும் குளிருக்கு முகம் கொடுத்த சிம்பன்சிகள் 2 காலால நடக்கமாகவும் உடல் மாற்றம், முகத்திலும் பற்களிலும் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டமை காரணங்களை படிச்சோம். வானர பரம்பரை என்ற அந்த சிம்பன்சிகளுக்கு நாங்கள் ஒரு விசேட பெயர் ஒன்று பற்றி படிச்சோம். சிம்பன்சிகளில் இருந்து மனிதன் முன்னேறியது, அதாவது மானிட பரிணாமம் என்பதை பற்றி நாங்க விளக்கமா படிச்சோம். மனிதனது நிலையை அடைந்த வானரம் ஒஸ்ட்ராலோபிதிகஸ் படித்தது. முயற்சிகளில் இறங்கிய முதல் மனிதன் ஓமோ ஹெபிலஸ் அவரை பத்தியும் சில விடயங்களை அறிஞ்சோம். நெருப்பை கண்டுபிடித்த மனிதன் நெருப்பை பயன்படுத்திய சான்று, அதாவது நெருப்பை கண்டுபிடித்தவர் ஓமோ இரெக்டஸ். அந்த சான்று இஸ்ரேலியாவுல இருக்குது. இஸ்ரேல்ல அங்க இருக்குது அதுக்கான சான்று. தொடர்பு படுவது மற்றும் ஒரு முன்னேற்றம் அடைந்த வானரம் அந்த கண்டுபிடிச்ச அந்த வானரம் ஓமோ நியன்டர்தாலசிஸ். ஆடல் பாடல் ஓவியம் செயற்பாடு செய்த மனிதன் ஓமோ சேப்பியன். இதுல இருக்கிற இந்த 5 நபர்களுமே மானிட பரம்பரையின் வளர்ச்சி கட்டங்கள் ஆகும். அதாவது ஒஸ்ட்ரோபிதிகஸ், ஓமோ சேப்பியன், ஓமோ இரெக்டஸ், ஓமோ நியன்டர்தாலசிஸ், ஓமோ சேப்பியன்ஸ். இவங்க எல்லாரும் ஒவ்வொரு விடயங்களையும் முன்வைச்சிருக்காங்க. அவங்களோட முயற்சிகள் நிறைய உள்ளது. இது சம்பந்தமா படிச்சோம் சார். ஓகே, வெரி குட் நிதிஷா. ஓகேமா, சொல்லுங்க வேற யாரும்? சார், அந்த நீங்க போட்டு போன கிளாஸ் ரெக்கார்டிங் வரலையே சார். ரெக்கார்டிங் குரூப்ல போடுவாங்கம்மா, ரெக்கார்டிங் போடுவாங்க. சரி, கேட்டு பார்ப்போம். ரெக்கார்டிங் செஞ்சு போடுவாங்க. ரெக்கார்ட் பண்றாங்க, போய் ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு ரெக்கார்ட் நினைக்கிறேன், ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரி பாப்பா, நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப நாங்க லாஸ்ட் வீக் படிச்ச விஷயங்களை கிருத்திஷா சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் நான் சொல்லணும்னு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா அது எல்லாரும் ரெடியா வாரது இல்ல. வரணும், எல்லாரும் பேசினாலும் சந்தோஷம்தான், ஞாபகம் இருக்கும் படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு. இப்ப நாங்க கலாச்சார வளர்ச்சி படிக்க போறோம். இந்த சிம்பன்சியிலிருந்து மனிதன் உருவாகிட்டான், ஹோமோசேப்பிய மனிதன் உருவாகிட்டான். இந்த மனிதனுடைய கலாச்சார கட்டம் எப்படி எப்படி அந்த சிம்பன்சியிலிருந்து மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத 3 காலகட்டங்களாக பிரித்து திரும்பியும் படிக்க போறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மனிதன் அந்த சிம்பன்சியிலிருந்து வந்த அந்த மனிதன் ஹோமோசேப்பியன் மனிதனுடைய மாற்றம் எப்படி மாறி இருக்கிறதுன்னு சொல்லி படிக்க போறோம். சரி, இன்றைக்குள்ள மனிதன் மிகவும் முன்னேற்றகரமானவன் இல்லையா? தொழில்நுட்ப ரீதியில் மிகவும் முன்னேற்றகரமான மனிதனாக நாங்க இன்னைக்கு இருக்கிறோம் இல்லையா? எங்களை விட இனி அடுத்தடுத்த வருகின்ற தலைமுறையினர் இன்னும் செல்வாக்கு மிக்க தொழில்நுட்ப அறிவு படைத்தவர்களாகத்தான் வரப்போறாங்க. அப்ப அந்த வளர்ச்சி எப்படி ஒரு தோற்றம் பெற்றது, எப்படி வளர்ந்து வந்தது அப்படிங்கிற விஷயம் நாங்க படிக்க இருக்குது இன்னைக்கு. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா, இந்த சிம்பன்சியில் இருந்து மனிதன் வரையில் தனது உடலையும் மூளையையும் வளர்ச்சி அடைய செய்து கொண்ட மனிதன் நீண்ட கால பகுதியில் தான் வாழும் முறையையும் மாற்றிக்கொண்டான். சரி, அந்த சிம்பன்சியிலிருந்து மனிதன் வரையில் தனது உடலையும் மூளையையும் வளர்ச்சி அடைய செய்து கொண்ட மனிதன் நீண்ட கால பகுதியில தான் வாழ்ற முறையையும் மாற்றிக்கொண்டான்.
இது கலாச்சார மாற்றம் எனப்படும். இந்த மாற்றத்தை சொல்றது கலாச்சார மாற்றம்னு சொல்றது. ரைட். முற்காலத்தில் இருந்து உருவாக்கிய கல்லாயுதங்களின் தன்மையை மனிதன் மாற்றிக்கொண்ட விதத்தை கற்கும் போது இதனை நாம் நன்கு அறியக்கூடியதாக உள்ளது. முற்காலத்தில் இருந்து உருவாக்கிய கல்லாயுதங்களின் தன்மையை மனிதன் மாற்றிக்கொண்ட விதத்தை கற்கும் போது இதனை நாம் நன்கு அறியக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 2.5 மில்லியன் வருடங்கள் அளவிலான நீண்ட காலத்தில் மனிதன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட முறை படிப்படியாக மாற்றமடைந்தது. இந்த 2.5 மில்லியன் வருடங்கள்ல அளவிலான நீண்ட காலத்துல மனிதன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட முறை படிப்படியாக என்ன செய்தது? மாற்றம் அடைந்தது. தான் செய்த கல்லாயுதங்கள், இருப்பிடங்கள், உணவு வகைகள் என்பன இவ்வாறு மாற்றம் அடைந்ததை காணக்கூடியதாக உள்ளது. இது எல்லாத்தையும் என்ன செய்ய முடியுது? மாற்றம் அடைந்ததை எங்களால காணக்கூடியதா இருக்குது. எல்லாமே மாற்றம். கல்லாயுதம் இப்ப நாங்க படிக்கிறது ஆரம்ப தோற்றம் பெற்ற அந்த மனிதன், அவன்கிட்ட வேற எந்த தொழில்நுட்பமா இதுவும் இல்லை, கல்லாயுத தொழில்நுட்பம் மட்டும்தான் இருக்குது. இருப்பிடங்கள், உணவு வகைகள் என்பன இவ்வாறு மாற்றம் அடைந்ததை காணக்கூடியதாக இருக்குது. படிப்படியாக என்ன செய்து மாற்றம் அடையுது. 2.5 மில்லியன் 25 லட்சம் வருடங்கள் இல்லையா? அவ்வளவு காலத்துல படிப்படியா என்ன செய்து மனிதன் வாழ்க்கை, அவன் அமைத்துக் கொண்ட முறை படிப்படியாக என்ன செய்து மாற்றம் அடைந்தது. தான் செய்த கல்லாயுதங்கள், இருப்பிடங்கள், உணவு வகைகள் என்பன இவ்வாறு மாற்றம் அடைந்ததை காணக்கூடியதாக எல்லாமே மாறுது. காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விஷயமும் மாற்றமடைகிறது. இந்த நீண்ட காலமாக மனிதன் அடைந்த வெற்றி எவ்வாறானது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள துணை புரிவது மனிதனால் செய்யப்பட்ட கல்லாயுதங்கள் ஆகும். இந்த மனிதனுடைய வெற்றி, எப்படி இந்த மனிதன் முன்னேற்றம் அடைந்தான், என்னத்தை கண்டுபிடிச்ச என்னதை அறிவதற்கு எங்களுக்கு துணை புரிவது கல்லாயுதங்கள். சரி, இற்று சிதைவடையாத, இற்று போகாத இந்த கல்லாயுதங்கள் இற்று போகாது. ஏனைய பொருட்கள் இற்று போகும். மரத்தால் செய்ததா இருக்கலாம், இரும்பினால் செய்ததா இருக்கலாம். பிற்பட்ட காலத்துல எல்லாமே என்ன செய்யும்? இற்று போகும். விலங்கு எலும்புகள்ல செய்ததா இருக்கு, இற்று போகும். ஆனா இந்த கற்கள் என்ன செய்யாது? ஒரு நாளும் இற்று போகாது, அழிந்து போகாது இல்லையா? இலகுவில் சிதைவடையாது. நாங்க உடைச்சாத்தான் சிதைவடையும், இல்லாட்டி சிதைவடையாது. அதனால இந்த கல்லாயுதங்கள் நீண்ட காலமாக நிலைத்திருந்தன. இன்றைக்கும் தொல்பொருள் ஆய்வுகள்ல கிடைக்கப்பெறுகின்ற இந்த கல்லாயுதம் சம்பந்தமான விடயங்கள் அப்படியே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவை நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியவை, இற்று போகாதது, சிதைவடைந்து போகாத தன்மை கொண்டவை. இந்த காலம் செல்ல செல்ல மனிதனால் செய்யப்பட்ட கல்லாயுதங்களின் அமைப்பு, அளவு, அதன் வினைத்திறன் என்பன முன்னேற்றம் அடைந்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. சரியா? இந்த காலம் செல்ல 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 என்ன செய்து இந்த மனிதனுடைய கல்லாயுதங்களின் அமைப்பு, அளவு, அதன் வினைத்திறன் என்பன முன்னேற்றம். வினைத்திறன் சொன்னா இது இன்னும் பயன் முன்னேற்றம் அடைகிறத காணக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த ஆயுதங்களின் தன்மைக்கு அமைய மனிதனின் கலாச்சார வளர்ச்சி 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. எதை வச்சு பிரிக்கிறாங்க? இந்த மனிதனுடைய மாற்றம், வளர்ச்சியை கொண்டு 3 கட்டமாக, அதுவும் குறிப்பாக இந்த கல்லாயுதங்களை வைத்துதான் 3 காலங்களாக பிரிக்கிறாங்க. இந்த கற்கால மனிதனையே 3 கட்டமா பிரிக்கிறாங்க. இந்த 3 கட்டத்திலையும் மனிதன் எப்படி மாற்றம் அடைந்தான்னு இதுல சொல்ல போறாங்க. அதுல ஒன்று பழைய கற்காலம், இன்னொன்று இடைக்கற்காலம், அடுத்தது புதிய கற்காலம். பாருங்க, எல்லாமே கல்லாயுதத்தை வச்சு கொண்டுதான். இந்த கல்லாயுத காலத்தை 3ஆக பிரித்து பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரியா? இந்த விஷயத்த பாருங்க. இந்த புத்தகம் இல்லாத ஆக்கள் இப்படி மெதுவா சத்தம் இல்லாம உங்களுக்கு விளங்குற மாதிரி வாசி பாருங்க. இந்த பந்திய நான் இப்போ கணக்கா இதை வாசி முடிக்கும் போது அடுத்த பந்திய போடுறேன். புக் இல்லைன்னு சொல்றவங்க, புக் இருக்கிறவங்க உங்களோட புக்கை பாருங்க. இருக்கிறாக்கள் புக்கை பாருங்க, புக் இல்லாதாக்கள் பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. சார், நீங்க கதைக்கிறது கொஞ்சம் கிளியர்லாம் விளங்குது. நீங்க என்ன சொன்னீங்க இப்ப திரும்ப சொல்லுங்களேன். புக்கை பாருங்கன்னு சொன்னேன். புக் இருக்கிறாக்கள் நான் படிப்பிச்ச விஷயத்த பாருங்க, புக் இல்லாதாக்கள் இந்த ஸ்கிரீனை பாருங்க. புக் இருக்கு சார். புக்கை பாருங்க, வாசி பாருங்க, அழகா வாசி பாருங்க. அதுல எதுவும் விலங்குலன்னா கேளுங்க.
ரைட், நான் வச்சிருப்பீங்க தானே, இந்த பக்கம் போடுறேன். sir. ஆமா, Coverage problem cut இப்பயும் உங்களுக்கு கட் ஆகுது போலாமா? கவரேஜ் பிரச்சனை தான் யாரும். இந்த மழை ஒரு பிரச்சனையா இருக்கு இப்ப இல்லையா? இந்த மழை வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது எல்லாருக்கும். எனக்கும் ரொம்ப சில நேரம் கவரேஜ் பிரச்சனை வருது. இப்ப மழை இன்றோடு தொடர்ந்து பெய்ய போகுதுன்னு ஒரு கதையும் இருக்கிறது இல்லையா? தாளாமுக்கம் உண்டு, திரும்ப மழை பெய்ய போகிறதாம் தொடர்ந்து 26ஆம் தேதி வரை அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. உண்மையான நியூஸ் தான் தெரியல. வானிலை அறிக்கை கேட்டு பாருங்க. பாதுகாப்பும் முக்கியம் தானே, பாதுகாப்பும் முக்கியம். சரி, சார் வாசிட்டேன் சார். பின்பக்கம் அந்த புத்தகத்துல பின்பக்கம் எழுதி இருக்கிறது வாசிட்டியா? என்னவா? இந்த புத்தகத்துல அந்த பழைய கற்காலத்தில் மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான் என்பதுக்கு அதுல அந்த பந்தி படிக்கீங்களே, அதுல நிச்சயம் அங்கால புத்தகத்துல சார் இதுல இந்த ஸ்கிரீன்ல முதலாவது லின் அமைப்புல இருந்துட்டு விளங்குது, மேல இருந்து விளங்குது இல்லையே. இல்ல தேவையில்ல, நான் விளங்கப்படுத்த போறேன் தான் விளங்கப்படுத்த போறேன். நான் தான் வாசி முடிச்சுட்டு இருந்தேனே. இப்ப நான் விளங்கப்படுத்த போறேன். பழைய கற்காலத்தில் மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான், அதை உங்களுக்கு இன்னும் விளங்கப்படுத்தல. இனித்தான் நான் விளங்கப்படுத்த போறேன். மத்ததெல்லாம் வாசி முடிச்சு தானே, அதான் நான் அதை விளங்கப்படுத்துறதுக்கு எடுத்து வச்சேன். சரியா? இதுக்கு பிறகுதான் நான் விளங்கப்படுத்த போறேன். சார் இதுக்கு மேல உள்ள பந்தி நாங்க இன்னும் கொஞ்சம் ரைட். பாருங்க இப்ப சரியா? இப்ப விளங்குதா? இல்ல, கீழே உள்ளது விளங்கப்படுத்த போறேன், மேல உள்ளது அவங்க வாசி முடிக்கட்டும். இன்னும் வாசிக்கலையா? வாசி முடிக்கட்டும். ஓகே சார். ஓகே, படிப்போம். ரைட், ஓகே. இப்ப நாங்க அடுத்து படிக்க போறோம். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட புத்தகத்தை பாருங்க இருக்கிறார்கள். இந்த பழைய கற்காலத்தில் மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான்னு படிக்க போறோம். சரியா? இந்த பழைய கற்காலத்துல மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான் அப்படின்னா, இந்த பழைய கற்காலத்தில் மனிதன் வந்து குழுவாக, இடத்துக்கு இடம், கூட்டமாக குடிசைகளை அமைத்து வாழ பழகி கொண்டான். கிருதிஷா ஸ்கிரீன்குள்ள வராதீங்க. பழைய கற்காலத்துல மனிதன் என்ன பண்றாரு? குழுவாக, இடத்துக்கு இடம், கூட்டமாக குடிசைகளை அமைத்து வாழ பழகினான். அதாவது அவன் வந்து நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு இடத்துல நிரந்தரமாக அவர் என்ன செய்ய மாட்டார்னா இருக்க மாட்டார். சதுஷன், நிரந்தரம் ஒரு இடத்துல இல்ல. சரி, அவர் ஒரு இடத்துல குடிசை அமைச்சுக்கிட்டு அவங்க இருப்பாங்க. திரும்ப அந்த பிரச்சனையா இருக்கும். என்ன கவரேஜ் காட்டுது இன்னைக்கு? மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணா சில இருக்கும். மைக் ஆஃப் பண்ணுவீங்க. உங்களோட மைக் ஆட் ஒன்ல இருக்கு. டில்ஷான், மைக் ஆஃப் பண்ணுங்க. சரி சார், மைக் ஆன் பண்ணிக்க தெரியாது. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணா உங்களோட சத்தம் கேட்டுட்டு இருக்கும் இங்க எல்லாருக்கும். சரி, இப்ப நீங்க லிங்க்ல ஜாயின்ட் ஆகும்போது உங்களோட மைக் ஆன்ல தான் இருக்கும். அதனால மைக்க ஜாயின்ட் ஆனதோட மைக் ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஒன்று இருந்தா பரவாயில்ல, எங்களுக்கு சத்தம் கேட்க போறது இல்ல. மைக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்க மைக்கை திறந்து ஒன் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சரி, இந்த நான் சொல்றது பழைய கற்காலத்துல ஹோமோசேப்பிய மனிதன் எப்படி இருக்கிறான்? குழுவாக, இடத்துக்கிடம் போயிட்டு குடிசைகளை அமைச்சு வாழ பழகிட்டான். அந்த ஒரு குழுவுல
20 அல்லது 30 வரையிலான அங்கத்தவர் கொண்ட குடும்பங்கள் அடங்கியிருந்தது. அவ்வளவுதான் இருந்தாங்க. ஆக கூடுனா சில நேரம் 50 பேரும் இருந்திருக்கிறாங்க. குறைவாக 5-6 பேர் இருந்த குழுக்களும் இருந்தாங்க. குழுவுல 5-6 பேர் தான் இருப்பாங்க. மிக குறைவு. இந்த 30ங்கிறது கூடுதலா இருந்திருக்கலாம். அதை விட கூட 50 பேர் கூட பிற்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்கலாம். ஆனா மிக குறைந்த அளவான மக்கள் தொகை தான் அங்க இருந்தாங்க. ஒரு குழுவுல இருந்தாங்க. அப்ப அது அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா இன்னொரு குழு இன்னொரு இடத்துல எங்கேயாவது இடத்துல இருப்பாங்க. ஒரு பெரிய பிரதேசத்துல கொஞ்சம் இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய தேவை, அவங்களுக்கு தேவை என்ன இருந்தது? உணவு தானே. அந்த உணவும் நீரும் அதை பெற்றுக்கொண்டு அது எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல இன்னொரு இடத்துல தங்கி இருப்பாங்க. தங்கி இருக்கிறாங்க. அங்க உணவு கிடைக்குது, வேட்டை வாடுறாங்க, நீர் கிடைக்குது, காய்கறிகள், அதாவது இயற்கையாக விளைந்த பழங்கள், காய்கள், கீரை வகைகள், கிழங்குகள் இப்படி எல்லாம் கிடைச்சா அதையெல்லாம் சேகரித்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க. சேகரிக்க வேண்டியதை சேகரிப்பாங்க, விலங்குகளை வேட்டையாடுவாங்க, சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களோட தேவை. அப்போ ஒரு நாளைக்கு அவங்களுடைய பயணம் 7 கிலோமீட்டர் வரை நடப்பாங்களாம் வேட்டையாடுறதுக்காக உணவு தேடி. 7 கிலோமீட்டர் வரை நடந்து போவாங்கன்னு சொல்றாங்க. நடந்து போயிட்டு உணவுகளை தேடிட்டு வருவாங்க. அப்ப அவங்க இருக்கிற இடத்துல உள்ள உணவெல்லாம் முடிஞ்சுது. கிழங்குகள், காய்கள், பழங்கள் எல்லாம் முடிஞ்சுது. வேட்டை விலங்குகளும் பெருசா இப்ப இல்ல, அகப்படுது இல்ல, பிடிப்படுது இல்ல. அந்த இடத்த விட்டுட்டு என்ன செய்வாங்க, வேற இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு அவங்க போற இடத்துல அங்க கொஞ்ச நாள் தங்கி இருப்பாங்க. பிறகு அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி அவங்க நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க. பாருங்க, இந்த மக்கள், இந்த கற்கால மக்கள், பழைய கற்கால மக்கள் இறந்த தமது உறவினரின் மரண சடங்குகளை நடத்துவதற்கு மனிதன் பழகியது இந்த யுகத்தில. இறந்தவங்களுக்கு மரண சடங்கு இந்த கற்காலத்துல அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவ்வாறான சடங்குகளில் அவர்கள் அனுசரித்த முக்கிய செயற்பாடுகளில் ஒன்றாக அமைந்தது இறந்தவர்களின் எலும்புகள் மீது வர்ணம் பூசுவதாகும். அப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப இறந்தவங்களோட எலும்புல எப்படி வர்ணம் பூசுறது? இறந்தவங்க தோல் சதையோட இருப்பாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க தானே. அது என்ன செய்வாங்கன்னா, மைக் ஒன்ல இருக்குது, ஆஃப் பண்ணுங்க. அது எப்படி அந்த சடலத்துல எலும்புல வந்து வர்ணம் பூசுறதுன்னா, முதல்ல அந்த ஒருத்தர் இறந்துட்டார், அவங்க குழுவுல இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டா அவங்க முதல்ல செய்யற வேலை, அந்த இறந்தவரை ஒரு குழி தோண்டி புதைப்பாங்க. குழி வந்து இப்ப வெட்டுற மாதிரி அழகா அளந்து நேராக இடித்து அந்த 3 அடி அகலம், 6 அடி நீளம், 3 அடி ஆழம் இப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. கம்புகளை கொண்டு அல்லது கல்லாயுதங்கள், எலும்புகள், அளவாங்க மண்வெட்டி எல்லாம் இல்ல, இதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா குழி தோண்டுவாங்க. நல்லா குழி தோண்டிட்டு அதுக்குள்ள என்ன செய்யும், ஓரளவுக்கு குழியை தோண்டிட்டு அந்த சடலத்தை போடுவாங்க. சடலத்தை அந்த குழிக்குள்ள வச்சுட்டு மேல என்ன பண்ணுவாங்கன்னா, இலை குலைகள், சருகுகள் இருக்குது, அதை போட்டு மூடுவாங்க. மண் போட்டு மூட மாட்டாங்க. இந்த இலை குலைகள், சருகுகளை போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு சிறிது காலம் போனதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சடலம் அப்படியே உக்கி அழுகி போயிட்டு எலும்பு கூடு மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப நாங்க போட்ட அந்த இலை குலைகள், சருகு எல்லாமே இத்து போகும் தானே. எல்லாம் இத்து போயிட்டு இப்ப என்ன செய்ய போகுது, எலும்பு கூடு இருக்க போகுது. இப்ப அந்த எலும்பு கூட என்ன செய்யறாங்க, இலைகள் தானே எல்லாம் இத்து போயிட்டு உரமா இருக்கும், அதை இலகுவாக விலக்கிட்டு அகற்றிட்டு எல்லாம் எடுத்துட்டு எலும்பு கூட அப்படியே முழுசா என்ன செய்வாங்க, வெளியெடுப்பாங்க. நாங்க குழிக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம்னு சொன்னா அந்த மண் இறுகி அந்த சடலம் என்ன செய்யும், இறுகி எலும்பு கூடு கீழே இருக்கும். அந்த மண்ணை நாங்க அகற்றி எடுக்கும் போது எலும்பு கூடு சேதமடையும், உடையும். அப்படி உடையாம இருக்கிறதுக்காகத்தான் இலை குலைகளை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த எலும்பு கூட்டை தோண்டி எடுப்பாங்க. தோண்டி எடுத்து செந்நிற கற்கள், சிவப்பு நிற கற்களை தேடிட்டு வந்து அந்த கற்களை அரைத்து அதை இந்த எலும்பு கூட்டு மேல நல்லா பூசி திரும்ப கொண்டு போய் என்ன செய்வாங்க, வளைத்து புதைப்பாங்க. இது ஒரு மரண சடங்காக இருந்தது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அதாவது இந்த பழைய கற்காலத்திலும் மரண சடங்கு முறையாக இது இருந்தது. சரி, அவ்வாறான சடங்குகளில் பாருங்க, அவர்கள் அனுசரித்த முக்கிய செயற்பாடுகள் ஒன்றாக அமைந்தது இறந்தவர்களின் எலும்புகள் மீது வர்ணம் பூசுவதாகும். வர்ணம் தயாரிக்கும் பொருட்டு நிறக்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. அக்கற்கள் கிடைக்காத இடங்களில் வாழ்ந்தவர் அவைகள் கிடைக்கும் பிரதேசங்களில் வாழ்ந்தவரிடம் இவற்றை வாங்கிட்டு வராங்க. எல்லா இடத்துலயும் நிறக்கற்கள் கிடைக்காது, அது ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அப்ப அந்த கல் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க ஏதாவது பொருளை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வராங்க. இப்ப நாங்க காசு கொடுத்து பொருள் வாங்குறோம் அந்த மாதிரி இல்லாம இவங்க ஒரு பொருளை கொடுப்பாங்க, தங்க கிட்ட இருக்க பொருளை கொண்டு கொடுத்துட்டு அந்த கற்களை வாங்கிட்டு வருவாங்க, வந்து அரைத்து நிறம் பூசுவாங்க. இது ஒரு மரண சடங்கு அவங்களோட முறையாக இருந்தது.
பாருங்க, இவற்றை பெற்றுக்கொண்டனர். இதனால் இக்காலத்தில் பண்டமாற்று முறை ஆரம்பமானது. இப்ப பழைய கற்காலத்துல தான் பண்டமாற்று முறை ஆரம்பமானது. இக்காலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கவில்லை. சொன்னோம் 20 30 தான் ஒரு குழுவுல இருக்காங்க. இப்ப பெரிய சனத்தொகை இல்ல. பழைய கற்காலத்தில் மனிதன் இடத்திற்கு இடம் சென்று உணவினை சேகரித்தும் வேட்டையாடியும் உணவை பெற்றுக்கொண்டான். இந்த கற்காலத்தில் உள்ள மனிதன் இடத்துக்கு இடம் சென்று உணவை சேகரித்தும் வேட்டையாடியும் உணவை பெற்றுக்கொண்டான். பழைய கற்கால இறுதி பகுதியில், அதாவது பிற்பகுதியில் சித்திரம் வரைவதற்கும் கற்களை கொண்டு உருவங்களை அமைப்பதற்கும் மனிதன் பழகி கொண்டான். இந்த பாருங்க, உருவம் ஒரு எலும்புடைய உருவம் பழைய கற்காலத்தின் பிற்பகுதியில் செயல்பட பெண்ணின் உருவம் மிருக எலும்பினால் செய்யப்பட்டிருக்கான். ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணின் உருவத்தை அழகாக செதுக்கி இருக்காங்க பழைய கற்காலத்துல இல்லையா. அப்ப அவங்களோட ஒரு அறிவு, இது செய்யலாம் அப்படிங்கிறது அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப பழைய கற்காலத்தை பாருங்க, திரும்ப நான் புக் போடுறேன், இந்த வாசிங்க. புக் இருக்காக உங்க புத்தகத்தை பாருங்க. புக் இருக்கிறாக்கள் உங்களோட புத்தகத்தை பார்க்கணும். படிச்சிட்டீங்களா? வாசிக்க சொன்னீங்க. ஓகே தானே? ஓகே இல்ல இல்ல சார். நான் பின்னுக்கு வாசிக்கிறேன் சார். ரைட், இதை பாருங்க. முதல்ல நான் குயிக்கா இருக்கணும். குயிக்கா இருக்கணும். கிரேட் 6 பிள்ளைகள். ரைட், மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இத பாருங்க. சரி, அதையும் வாசிச்சேன் சார். மேல் துண்டையும் பாருங்க. இந்த எலும்புல செய்த அந்த ஒரு பெண்ணின் உருவத்தையும் பாருங்க. இதெல்லாம் பழைய கற்காலத்துல மனிதன் மேற்கொண்ட வேலைகள், அந்த மனிதனால் செய்து முடிக்கப்பட்ட விஷயங்கள். ரைட்டா? சரி, இப்ப நாங்க பார்க்க போறோம் இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்துல பெற்ற முன்னேற்றம். என்ன மாதிரியான முன்னேற்றத்தை இடைக்கற்காலத்துல இந்த மனிதன் பெற்றுக்கொண்டான்? சரியா? பாருங்க, உலகின் பல்வேறு பிரதேசங்களில் இடைக்கற்காலம் பல்வேறு காலகட்டங்களில் ஆரம்பமானது. உலகின் பல்வேறு பிரதேசங்களில் இடைக்கற்காலம் பல்வேறு காலகட்டங்களில் ஆரம்பமானது. எனினும் பொதுவாக நோக்கும் போது இன்றைக்கு 20,000க்கும் 18,000க்கும் இடைப்பட்ட காலத்தில் இது ஆரம்பமானது. அடுத்த கட்டம், இந்த பழைய கற்காலத்திலிருந்து மனிதன் என்ன செஞ்சிருக்கிறான், முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறான். முன்னேற்றம் அடைந்த காலத்தை இடைக்கற்காலம்னு சொல்றோம். இப்ப இவன் நிறைய விஷயம் மாறி இருப்பான் இல்லையா? பழைய கற்காலத்துல படிச்சதை விட நிறைய விஷயம் மாறி இருப்பான். பாருங்க, இவன் வாழ்ந்த காலம்னு சொல்லப்படுது 20,000க்கும் 18,000க்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்கான்னு சொல்றாங்க. பழைய கற்காலத்தை போன்ற இக்காலத்திலும் மனிதன் வேட்டையாடியும் உணவை சேகரித்தும் வாழ்க்கை நடத்தினான். பழைய கற்காலத்தில் உணவை சேகரித்தான், வேட்டையாடினான், வாழ்க்கை நடத்தான். இங்கேயே அர்த்தம் செய்யலாம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமாக வில், அம்பு என்பவற்றை பயன்படுத்தி வேட்டையாட தொடங்கியது மிக்காலத்தில் ஆகும். அங்கு கல்லாயுதங்கள், பழைய கற்காலத்துல கல்லாயுதத்தை பயன்படுத்தினான், இங்க வில், அம்பு என்பவற்றை பயன்படுத்தி வேட்டையாடைய தொடங்கியிருக்கிறான். அப்ப கொஞ்சம் இந்த மனிதன் என்ன செய்யறான், வேட்டையாடுவதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறான். வில்லையும் அம்பையும் பயன்படுத்த அவன் தொடங்கி இருக்கிறான். அப்ப அவன் தொழில்நுட்பம் என்ன செஞ்சிருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. காய்கனிகள், இலைகள், கிழங்கு வகை என்பவற்றை தனது உணவாக கொலை காலத்தில் மனிதன் பழகி கொண்டான். மாற்றம், அங்க வேட்டையாடினான், அலைந்ததின் உணவை சேகரித்தான். இங்கேயும் அதை என்ன செய்யுது, காய்கனிகள், இலைகள், கிழங்கு வகைகள் இதெல்லாம் தன் உணவாக என்ன செய்யறான், இந்த மனிதன் உட்கொண்டிருக்கிறான். சரி, பழைய கற்காலத்தை போல அலைந்து திரிந்து காலத்தை செலவிடுவதற்கு பதிலாக இக்காலத்தில் ஒரே இடத்தில் நீண்ட காலம் வாழ்வதற்கு மனிதன் பழகிக்கொண்டான்.
நீண்ட காலம் ஒரு இடத்துல இருக்கான். அவன் உணவு கிடைக்கலாட்டி வேற இடத்துக்கு போயிடுவான் பழைய கற்காலத்துல. ஆனா இவன் நீண்ட காலம் ஒரே இடத்துல இருந்து உணவை பெற்றுக்கொண்டான். மரங்களாலும் தடிகளாலும் இலை குலைகளினாலும் வீடுகள் அமைப்பதில் வெற்றி கண்டான். பழைய கற்கால மனிதனும் குடிசைகள் அமைத்தான், ஆனா அடிக்கடி மாறினான். ஆனா இவங்க பாருங்க, மரங்கள் தடிகள் இலை குலைகளினால் வீடு அமைக்கிறதுல இவன் வெற்றி பெற்றிருக்கான். பலவித நிறங்களை பயன்படுத்தி கற்பாறைகளில் சித்திரங்கள் வரைந்தான். பழைய கற்காலத்திலும் இறுதி பகுதியில் சித்திரம் வரைய பழகினான். ஆனா இவனும் என்ன செய்யறான், கற்பாறைகள்ல பலவித நிறங்களை பயன்படுத்தி சித்திரம் வரைஞ்சிருக்கான். அந்த நிறம் எப்படி பெறப்பட்டிருக்கும், என்னத்துல பெறப்பட்டிருக்கும்? எல்லாமே இலை குலைகள் கற்கள் என்பவற்றை கொண்டுதான் நிறம் பெறப்பட்டிருக்கும். பழைய கற்காலத்தை ஒப்பிடுகையில் இடைக்கற்கால மனிதன் பாரிய முன்னேற்றம் அடைந்தான் என்பது தெளிவாகிறது. பழைய கற்காலத்தை விட இந்த மனிதன் என்ன செய்திருக்கான், நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கின்றான். சரி, இதான் பாருங்க, இடைக்கால கற்கால மனிதனுடைய ஒரு வீடு. கம்புகளை தடிகளை கொண்டு போயிட்டு ஓலைகளை வைத்து ஒரு குடிசை ஒன்று அமைக்க பழகி இருக்கின்றான். சரியா? பழைய கற்காலம் முடிக்க முன்னுக்கு புதிய கற்காலம் படிக்கிறதுக்கு முன்னுக்கு இடை கற்காலத்தை ஒருத்தர் நல்லா வாசிக்கொள்ளுங்க பிள்ளை. இதை முத பாருங்க. இந்த இடை கற்காலத்தில் பெற்ற முன்னேற்றம் இருக்கு, அதை முத பாருங்க. புக் இல்லாதாக்கள் இந்த ஸ்கிரீனை பாருங்க. சரி சார். ஓகே, ரைட். இதையும் பாருங்க. வாசிச்சிட்டேன் சார். புக் இல்லாதாக்கள் வாசிக்கட்டும். புக் இல்லாதாக்கள் வாசிக்கட்டும். வாசிச்சிட்டேன். ஓகே, ரைட். இந்த பாருங்க, அந்த வரைஞ்ச சித்திரம். வாசிட்டேன் சார். இந்தியாவில் இடைக்கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு வரையப்பட்ட சித்திரம் பாருங்க. கலர் பண்ணி கற்பாறையில வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு விடயத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு இந்த சித்திரத்தினூடாக தெளிவுபடுத்திருக்காங்க. ஒரு மனிதன் குதிரையில 2 பேர் போற மாதிரி இருக்குது இல்லையா? கையில ஏதோ வில்லையும் ஏதோ அம்பு வச்சுட்டு போற மாதிரி இருக்குது இந்த காட்சி. பார்க்கும்போது டக்குன்னு செய்தானே, அப்ப இவங்க வந்து வேட்டையாடுவதற்காக போறாங்க. அப்படித்தான் இந்த சித்திரம் வரையப்பட்ட குதிரைகள்ல போற மாதிரியான ஒரு காட்சி வரையப்பட்டிருக்கு. ஒன்றுக்கு போருக்கு போறதா இருக்கலாம், அல்லது வேறு இடங்களை நோக்கி இடம்பெயர்றதா கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் அந்த சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறது. ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இந்த புதிய கற்காலத்தில் ஏற்பட்ட மாற்றம் 3வது கட்டத்துக்கு வந்துட்டோம். புதிய கற்காலத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? மைக் ஓபன் வச்சிருங்க. புதிய கற்காலம் வந்து இன்றைக்கு 900 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பமாகியது. 9,000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஆரம்பமாயிருக்கு புதிய கற்காலம். அக்காலத்தில் மனிதனால் மிக முக்கியமான நடவடிக்கைகள் பல ஆரம்பிக்கப்பட்டன. இந்த மனிதன் நிறைய முக்கியமான விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காரு. அவைகளில் முக்கியமான ஒன்று விவசாயம் செய்ய பழகி கொண்டமையாகும். அந்த 2 காலகட்டத்திலையும் அவன் விவசாயம் செய்ய பழகல. ஆனா இந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கான், அவன் விவசாயம் செய்ய பழகிட்டான். அது அவன் பெற்ற முக்கியமான விஷயம். கோதுமை, பார்லி, குரக்கன் என்பன பயிரிடுதல் இக்காலத்தில் ஆரம்பமாகிது. அங்க சொன்னாங்களா 2 காலத்திலையும் இல்ல தானே விவசாயம் செஞ்சாங்கன்னு சொல்லி. ஆனா இங்க விவசாயம் செஞ்சாங்க. பார்லி, குரக்கன், கோதுமை போன்றவற்றை இவங்க பயிரிட்டு இருக்கிறாங்க. மிருகங்களை வளர்த்து அவைகளிலிருந்து பால், முட்டை, இறைச்சி, ரோமம் என்பவற்றை பெற்றிருக்கிறாங்க. மிருகங்களை வளர்த்து அவைகளிலிருந்து பால், முட்டை, இறைச்சி, ரோமம், உரம் சொல்றது மயிர், இதெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க. அதனால் விவசாயத்துக்கு மேல் தோல் தோல் ரோமம் இல்லையா, தோல், முடி, முடி
சரி, இதெல்லாம் என்ன செய்யிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. மிருகங்கள் அதுக்கு விவசாயத்துக்கு மேலதிகமாக விலங்கு வளர்த்திருக்காங்க. அந்த விலங்குகள் வந்து விவசாயத்துக்கு அவங்களுக்கு என்ன செய்யிருக்குது, பயன்பெற்று இருக்குது. இக்காலத்தின் முதன்முறையாக உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதால் கல்லாயுதங்களுக்கு பதிலாக உலோக ஆயுதங்கள் செய்வதற்கு அவர்களால் முடிந்தது. உலோகங்களை பயன்படுத்தி ஆயுதங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னர் இடைக்கற்காலத்தில் ஆரம்பமான ஒரே இடத்தில் வாழும் முறை மேலும் வளர்ச்சி அடைந்தது. ஒரே இடத்துல நீண்ட காலம் நினைச்சிருக்காங்க, இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. கிராமங்கள் இதே மாதிரி என்ன செய்யுது, கிராமங்கள் ஒரே இடத்துல வாழ்ந்ததுக்கு பிறகு கிராமங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. விவசாயத்தின் பொருட்டும் மிருகங்களின் பாதுகாப்பின் பொருட்டும் கடவுளை வழிபடுதல் ஆரம்பமானதும் இக்காலத்தில் ஆகும். நிறைய மாற்றம். இப்ப 3 காலகட்டத்தை நாங்க ஒரே நாள்ல படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காலத்திலையும் என்ன மாதிரி மாற்றம். குழுக்களா வாழ்ந்திருக்கிறான், 20 - 30 பேர் வாழ்ந்திருக்கிறான், வேட்டையாடி இருக்கிறான், அலைஞ்சு திரிஞ்சிருக்கான், உணவு சேகரிச்சிருக்கான், குடிசை கட்டியிருக்கான். 2வது கற்காலத்துல மாற்றம் அடைஞ்சிருக்கான். ஒரே இடத்துல நீண்ட காலம் இருந்திருக்கின்றான், விவசாயம் செய்ய பழகி இருக்கிறான். கொஞ்சம் மாற்றம் இல்லையா? அதே புதிய கற்காலம் வரும்போது அவன் நிறைய மாறிட்டான். வார்லி, குரக்கன், கோதுமை போன்ற விவசாயம் செஞ்சிருக்கிறான். மிருகங்களை வளர்த்திருக்கிறான். பால், இறைச்சி, முட்டை, ரோமம் என்பவற்றை பெற்றிருக்கிறான். உலோகத்தை அங்க அதெல்லாம் கல்ல பயன்படுத்தினான். இவன் உலோகத்தை பயன்படுத்தி இரும்பு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். இரும்பு, செப்பு, வெள்ளி, தங்கம் படிப்படியா என்ன செய்தது, மாறியது. உலோகம்ங்கிற நேரம் அதுக்குள்ள எல்லாம் உள்ளடங்கும். இரும்பு மட்டும் உலோகம் அல்ல, தங்கம், வெள்ளி, செப்பு, தகரம் எல்லாம் அதோட இணைந்ததுதான் உலோகம். இன்னும் நிறைய இருக்கும். சரி, செப்புன்னா அந்த தங்க கலர்ல இருக்கும் பாருங்க, செம்பு பொருட்கள்னு சொல்லுவாங்க. தங்கத்தின் கலர்லயே இருக்கும். நீங்க போடுற தோடுகள், மாலைகள் இருக்கும். தங்கம் மாதிரியான தங்கம் இருக்கா இதனை போலி. அதுதான் தங்கம், செப்புன்னு சொல்றது போலி. அதுகள் அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் செய்ய பயன்படுத்திய காலம் இந்த புதிய சொல்லலாமா? கேளுங்க. கவரிங் தான். கவரிங்னு சொல்றது அந்த செப்பதான் சொல்றது கவரிங் சொல்லி. சரி, செப்பு, செம்புன்னு சொல்லுவாங்க. பித்தளை அந்த மாதிரி தான் அந்த பொருட்கள். அதுக்கு பாருங்க இந்த கடவுளை வழிபட்டிருக்காங்க. இங்கதான் முத கடவுளை வழிபட ஆரம்பிச்சிருக்கான். அதுவரை அவனுக்கு கடவுள் வழிபடல, இங்கதான் வழிபட்டிருக்கிறான். சமய வழிபாடுகளில் முதல் ஈடுபட முற்பட்டது புதிய கற்காலத்தில் ஆகும். மனிதன் நீண்ட காலமாக படிப்படியாக வளர்ச்சி அடைந்த விதம் இந்த பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளது. எப்படி படிப்படியா வளர்ந்து வந்தான்னு சொல்லி இந்த பாடத்துல சொல்லப்பட்டிருக்கு, படிச்சிருக்கிறோம். அந்த நீண்ட காலத்தில் அவனால் செய்யப்பட்டவை இன்றும் எமக்கு பயனுள்ளதாக உள்ளன. இந்த மனிதன் செஞ்ச நிறைய விஷயம் நாங்க பயன்படுத்தணும். விவசாயம், மந்தை வளர்ப்பில் ஈடுபடுதலும், கிராமங்களில் வாழத் தொடங்கியமையும் மனிதன் முன்னேற்றம் தொடர்பாக புதிய கற்காலத்தில் நடைபெற்ற 2 முக்கிய நிகழ்வுகள் ஆகும். விவசாயம், மந்தை வளர்ப்பு, கிராமங்கள்ல வாழ தொடங்கியது. இது எல்லாமே இந்த புதிய கற்காலத்துல மனிதன் அடைந்த முன்னேற்றம் முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுது. பிற்கால நாகரிக வளர்ச்சிக்கு இவை பெருந்துணையாக விளங்கின. நீண்ட காலம் விவசாயத்தில் ஈடுபட்டமையால் ஏராளமான உணவு கிடைத்தமை சிலரை செல்வந்தர் என்ற நிலைக்கு உயர்த்தியது. மாற்றம். செல்வந்தர் அங்க அப்படி ஒண்ணுமே பார்க்கல. பழைய கற்காலத்திலையும் இடைக்கற்காலத்திலும் ஒண்ணுமே பார்க்கல செல்வந்தர்கள். இங்க செல்வந்தர்கள், சொத்துக்கள் உடையவர்கள் வந்துட்டாங்க. மாற்றம். சரி, ஏழை என்ற பாகுபாடு தோன்றியது. செல்வந்தர், ஏழை என்ற பாகுபாடு வந்து செல்வந்தர் இருக்கும், ஏழை இருக்கும். ஏழை, பணக்காரன், இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்படுது இந்த காலத்துல தான். செல்வந்தர்களின் பலம் அதிகரித்ததுடன் அவர்கள் பிற்காலத்தில் நகர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டனர். இது தொடர்பாக இணைய பாடங்களை நீங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவுதான் இந்த கட்டம். இந்த 3 காலகட்டமும் இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம். இந்த புதிய காலகட்டத்தையும் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரி, பார்த்துக்கொள்ளலாம். ஓகே சார். எல்லாத்தையும் வாசிங்க.
புக் இல்லாதாக்கள் இதை பாருங்க, பிடிஎஃப் பாருங்க. வாச்சிட்டேன் சார். ஓகே, காப்பி எடுங்க. வாசிட்டேன் காப்பி எடுங்க. நான் வாசிக்கல. வாசிட்டேன் சார். ஏன் வாசிக்கல? குயிக்கா வாசிக்கணும். என்ன சார் கொஸ்டின் கொடுப்பீங்க? பாப்போம், நான் தரேன். வாசிட்டேன் சார். ஒரு 5 கொஸ்டின் போல தாங்க சார். ஏன் எழுதணும். முடிந்தவரை எழுதணும். அப்பதான் ஸ்கூல்ல போயிட்டு உங்களுக்கு புள்ளிகள் அதிகரிக்க முடியும். சரிதா? படிக்கிறது எல்லாம் எழுதுறதுக்கு தானே. ஆமா சார். மக்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து அவற்றை விளக்குவது. இல்ல, பார்ட் 2 தான் செஞ்சாலே நாங்க. செஞ்சிட்டோம். 10 வரை செஞ்சோம் இல்லையா? இது செஞ்சுட்டோம் சார். 13 சரியா? இல்ல 14? ஓகேயா? இதுதான் சரியா இருக்கு சார். அது செய்யுங்க. 15. சார் எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும் செய்யணும்? 15ல இருந்து செய்யுங்க, பாப்போம் நம்ம. சார் கேள்வி எழுதி செய்யணும். சார் 15 காண 24 தான் சார் இருக்கு. இதுல செய்யுங்க, 15 செய்யுங்க. 15 இலக்க மாட்டேங்குது சார். ஹோமோசேப்பியன் மனிதனின் பிரிவுகள் 4 இவை. கேள்வி நான் சொல்ற எழுதுங்க. ஹோமோசேப்பிய மனிதனின் பிரிவுகள் 4 இவை. சரியா? சின்னதாகும் சார். ஹோமோ நான் பெருசு. ஓகேயா? உங்களோட ஸ்கிரீன்ல சின்னதாக்க முடியாதா? இருங்க சார். இல்ல சார், முடியாது சார். ரைட். இப்ப சரியா? சார் இந்த ஸ்கிரீன்ல சின்னதாக்க முடியும் சார். ரைட். முதலாவது கேள்வி 15வது. ஹோமோசேப்பிய மனிதனின் பிரிவுகள் 4 இவை. மனிதனின் உடலமைப்பில் மாற்றமடைவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் இவை. மனிதனின் கலாச்சார வளர்ச்சி கட்டங்கள் 3 இவை. வாசிக்க முடியும். ஏன் யதுஷினி, ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஸ்கிரீன் நல்லா தானே இருக்குது. ஓகேயா? உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை இருக்கும். கவரேஜ் இருந்தா ஸ்கிரீன் வராது.
சார் 18 வரைக்கும் செய்யணுமா? இல்ல இல்ல எல்லாம் படிச்சிட்டோம். 18 வரைக்கும் தான் சார் ஸ்கிரீன் வழங்குது. ஏன் 19 20 விளங்கலையா? இப்ப பாருங்க. சரி சார். ஆ, சார் மாற்றம் தேவை. மாற்றம் என்றால் என்ன? சார் மாற்றம் தேவை. எழுதுங்க எழுதுங்க, கேள்வி எழுதுங்க. கேள்வி எழுதிட்டு புத்தகத்துல விடையை தேடுங்க, தேடி எழுதுங்க, திருத்துவோம். எந்த கேள்வி எழுதுறீங்க? 20வது 20வது சார். 17வது சார். ஓகே ஓகே எழுதுங்க. முடிச்சிடலாம் சார். 19வது. எழுதுனாக்கள் விடை எழுதுங்க. மத்த பக்கம் கேள்வி இருக்கு, இன்னும் நீங்க படிச்ச விஷயத்தினோட தெரியல. புத்தகம் இல்ல சார். நான் புத்தகம் ஷேர் பண்றேன். புத்தகம் நீ குரூப்ல போட சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க எழுதுங்க. சார் நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு நாங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல செட்ல போட முடியல, நான் குரூப்ல போட்டுறேன், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் எடுத்து கூடப்பா. ஓகே 20ம் 17 முடிஞ்சிருக்கீங்க இல்லையா? இன்னும் கேள்வி இருக்கு? கவரேஜ் போயிட்டு வந்துச்சு சார். அதனால நாங்க 15ல இருந்து 20 வரைக்கும் தான் சார் எழுதியிருக்கோம். அதனால 1ல இருந்து 14 வரைக்கும் செக் போஸ்ட்ல போடணும் சார். அது லாஸ்ட் வீக் எழுதுனது, இன்னைக்கு எழுதுனது இல்ல. போன கிழமை எழுதுனது, இன்னைக்குதான் இது. ஓகே, கிளாஸ்ல இருக்கலையா போன கிழமை? போன கிழமை கிளாஸ் வரல சார். ஏன் கிருத்திக், ஏன் வரல போன கிழமை?
நானும் போன வரல. ஏன் வரல? சொல்லிடுங்க. விழுந்து காயம் சார். எங்க விழுந்தீங்க? பைக்கில், சைக்கிள்லயா? சைக்கிள்ல விழுந்தேன் சார், ஆத்துக்கு பக்கத்துல. சரி, அதனால கிளாஸ் கட் இல்லையா? ஓகே, கிருத்திஷா சொல்லுங்க. கிருத்திஷா சார் எழுதிட்டேன். ஓகே, அடுத்து போடுறேன். ஓகே சார், நாங்க எழுதிட்டோம். இதுவரை எழுதுங்க. இதே எழுதுங்க. இது ஃபுல்லா 26 வரையும் எழுதுங்க. நினைச்சு பாருங்க. 15 தான் ஒட்டு எடுக்கிறேன். இடம் பத்தாட்டி எடுங்க. நான் வீட்டுல போய் படிப்பீங்க எல்லாத்தையும். கல்று குவாலிட்டிஸ்களுக்கு ஹிஸ்டரி பாடம் எங்களுக்கு நிறைய. என்ன கிருத்திஷா, எழுத நிறைய கொடுத்தா எழுத கஷ்டமா இருக்குதா? எழுதுங்க எழுதுங்க. இன்னைக்கு ஓலெவல் வரலாறு பாடம் முடிஞ்சுது. ஓலெவல் பிள்ளைகள் என்ன உங்களோட சகோதரங்க இருந்திருப்பாங்க தானே, எழுதியிருப்பாங்க சில நேரம். இதை விட வரலாறு பாடம் முடிஞ்சுது ஓலெவல். இந்த அவ்வளவும் அடுத்த கிழமை ஒரு எழுதியிருக்கணும். சார் எழுதுனவங்க லீவ் ஆகலாமா? இல்ல, இன்னும் இருக்கு. சார் கொஞ்சம் இருங்க சார். கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். ஓகே, எழுதுங்க. எழுதிட்டேன் சார். எல்லாரும் இல்ல சார், 24வது. இல்ல சார், இல்ல சார், 23வது. 25வது. ஓகே, நான் அனுப்பி விடுறேன். கிருத்திக். நான் 26. ஓகே, நான் இதை 11 14 வரைக்கும் நான் போட்டு விடுறேன். குரூப்ல போடுறேன். அதை எழுதுங்க. குரூப்ல போட்ட எழுதுங்க.
11 சரி 1ல இருந்து 14 வரையும் இல்லையா? ஓகே நான் போடுறேன். இல்லாட்டி இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லேசா இருக்கும். நான் இப்ப இது முடிய முன்னுக்கு நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. 1ல இருந்து 14 வரை உள்ளது. சார் எழுதி ரைட், எழுதினாக்கள் இருங்க. அடுத்த பக்கம் இருக்கு, அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்வோம். இந்த எடுத்துக்கொள்ளுங்களேன். கிருத்திக் இந்த எடுங்க. ஒன்றிலிருந்து இந்த எடுங்க. பார்ட் 1 இருக்கட்டும். பார்ட் 1 நான் பிறகு பாடத்தை முடிச்சுட்டு ஷேர் பண்ணி நம்ம நீங்க பார்ட் 1 செய்யலாம். பிரிண்ட் எடுத்தாவது செய்யலாம் அதை. ஓகே, எடுத்துட்டீங்களா கிருத்திக்? சார் அன்னைக்கு நானும் வரல சார் போன கிளாஸ். இதை எடுத்துக்கோங்க. எடுக்க தேவையான ஆட்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ஓகே சார். இது எடுங்க. எழுதிட்டேன் சார். இந்த படம் எடுத்துட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓ சார். ரைட், இப்போ வாங்க. இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துறேன். ம் எடுத்துட்டேன் சார். இதுல அந்த 27வது எடுக்கணுமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இதுல இந்த 27வது உள்ளது நீங்க ஸ்காலர்ஷிப்ல படிச்ச விஷயங்களை வச்சது இருக்கும். அதுல ஏதாவது எழுதுங்க. ஊர்வன, ஈருடவாளிகள், ஈருடகவாளிகள். வரலாறு புத்தகத்துல தேடுறது இல்ல அத. இதையும் எடுத்துக்கோங்க. இந்த டியூட்டர் நான் குரூப்ல போடுறேன். இந்த குரூப்ல நான் டியூட்டர் போட்டு விடுறேன். அப்ப உங்களுக்கு இருக்காத ஆட்களுக்கு அது லேசா இருக்கும். கிருத்திக் ஓகேயா? ஓகே சார். சார் இதுக்கெல்லாம் போட்டோ தேடி ஒட்டணுமா? ஒட்டி எழுதுனா நல்லா இல்ல, தேவையில்ல. இது பிரிண்ட் எடுக்க போறீங்க. பிரிண்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் சார் நான் அந்த போட்டோ மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கறேன். எடுத்துக்கோங்க. சரி, வேற யாரு லாஸ்ட் வீக் வரவங்க விருப்பம்னா எடுத்து செய்யுங்க. நான் குரூப்லயும் போட்டு விடுறேன். ஓகே, கிருத்திக் எங்க நீங்க விழுந்தேன்னு சொன்னீங்க? அனுராதபுரமா இல்லையே? சார் எங்க ஊருங்கட? வாக்கல சார். நுவரெலியா சார். நூறுலையா? ஓகே. நூறுல பைக் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குளிர்ல? ஆமா சார். குளிர்ல பைக் ஓட்டுறீங்க. இப்ப மழை தானே எங்கிட்ட நூறுலையா? இல்ல சார், இப்ப மழை இல்ல சார். மழையும் வெயிலான காலநிலை தான் சார் இருக்குது. அப்ப பரவாயில்லையா? எங்களுக்கு மழை பெய்யுது. இந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. மழை இங்க தொடர்ந்து மழை. இன்றைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மழை. எல்லா பக்கம் மழை பெய்யுது. நல்ல நூறுலையா காலநிலை. அப்ப கிருத்திக் அப்புறம் நூறுலையாக்கு வாரம் எல்லாரும் வாங்க சார். ஓகே வரும்போது கால் பண்றோம். ஓகே பிள்ளைகள், ஏதாவது சந்தேகம் இருந்தா அடுத்த கிழமை எல்லாம் எழுதிட்டு வாங்க. எல்லாம் எழுதிட்டு இடமெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரியான விடைகளை தேடி எழுதுங்க. நான் குரூப்ல இப்போ போட்டுட்டு நான் உங்களுக்கு குரூப்ல சொல்லிவிடுறேன். அப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கு புக் இந்த டியூட்டையும் நான் குரூப்ல போடுறேன். பார்ட் 1 இருக்கும். பார்ட் 1ஐயும் புத்தகத்தை தேடி பார்ட் 1ஐயும் மார்க் பண்ணுங்க முழுமையாக. சரி, அப்ப இந்த பாடம் முடிஞ்சிடும். முதலாவது பாட டியூட் போட்டிருப்பேன் ஏற்கனவே. இதுல சில ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம். நான் குரூப்ல போடுறேன். இப்ப குரூப்ல போடுறேன். அது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தேவையில்ல. குரூப்ல போட்டு விடுறேன். அப்ப இதுல என்னன்னா, இதுல சில நேரம் எழுத்து பிழைகள் இருக்கும். கிளாஸ் முடிஞ்ச உடனே போடுங்க சார்.
ஸோ நம்மளோட கிளாஸ் இப்போ முடியும். இவ்வளோ தான் டைம் எங்களுக்கு இன்றைக்கு. இந்த நோம்பு காலனால டைம் கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க. ரைட், எத்தனை டைம் மாறி இருக்கு? 6 மணிக்கு அப்படியே வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க சார். நான் குரூப்பில் போடுறேன், வாட்ஸ்அப்பில். சரியா? அடுத்த வாரம் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. நாங்கள் அதை அடுத்த பாடத்தை படிச்சுட்டு டைம் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, குட் நைட். பாய், குட் நைட் சார். பாய் சார், குட் நைட் சார். இங்கடா வந்து சொல்லுங்க. குட் நைட். ஏன் மகள் நீங்க குட் நைட் சொல்றீங்க? பாய் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட்.